வணக்கங்க. டெய்லி சுவை தமிழ்லேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு கொள்ளு பருப்பு கடையிறது தான் பார்க்க போகிறோம். கொள்ளு வந்து இப்படி கழுவி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் ஊற வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் ஊற வைக்கல. நான் கொஞ்சம் ஒரு 7-8 விசில் விட்டோன்னா வெந்துடும். இதில் 2 வரமிளகாய், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விடணும். மஞ்சத்தூள். இப்போ இதை குக்கரில் வச்சு ஒரு 7-8 விசில் விட்டுறலாங்க. கொள்ளு பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதுக்குள்ளே ஒரு தக்காளி, 2 வரமிளகாய் எல்லாம் போட்டிருக்கு. இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது கொங்கு நாட்டு ஸ்பெஷலுங்க. குறிப்பாக அது கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இப்போ இது கடையலாங்க, வணக்கி விட்டு. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வணக்க போகிறோம். இப்போ கொத்தமல்லி, சீரகம் 2 போட்டுறோம். சின்ன வெங்காயம், பூண்டு, இப்போ பச்சை மிளகாய் போட்டுருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை. கொள்ளு பருப்புக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. கடையும் போது கொத்தமல்லி சீரகம் தான், அந்த ஸ்மெல்லு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொள்ளு பருப்புக்கு. இப்போ நம்ம கொள்ளை ஊற்றிடுறோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கடைய போகிறோம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். வெந்துருச்சுங்க. இப்போ இதை கடைஞ்சிக்கிட்டு வந்துடலாம். கடைஞ்சாச்சுங்க. இது வந்து ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இது நீங்கள் ஆற விட்டு மிக்சியில் கூட பல்ஸில் விட்டு அடிச்சுக்கலாம். கொள்ளைப்பருப்பு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு ஆகும், சாப்பாட்டுக்கு, சாதத்துக்கு ஆகும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.